பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சத்தியம் விடுதலையாக்கும் ஊழியத்தின் சார்பாக உங்களை விடுதலையாக்கக்கூடிய சத்திய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம் அனைவரையுமே கர்த்தருடைய வார்த்தை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 29, 28 வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவர் பேசுகிறார். அவர் என்னோடே கூட இருக்கிறார், நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம், நான் ஒன்றையும் தனித்து பேசுகிறதில்லை என்ற வார்த்தையை இயேசு பிரயோகிப்பதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு விடுதலை அனுபவத்தை கொண்டு இருக்க வேண்டுமானால் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிறைவான மனது நமக்கு தேவைப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், சோர்வான பதில்கள், சோர்வான வார்த்தைகள், சோர்ந்து போன விரக்தியான புலம்பல்கள், இப்படியெல்லாம் நிறைய பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற மனநிலைகளில் நாம் குறைந்து கொண்டே போகிற போது அல்லது அதில் தடுமாறுகிற பொழுது நம்முடைய பலன் குறைகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய அவயங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. அவருடைய சுவாசம் உங்கள் சரீரத்தை இயக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் இல்லாமல், அவருடைய சக்தி ஆற்றல் உங்களுக்குள் செயல்பட முடியாமல் நீங்கள் செயல்படவே முடியாது என்பதை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் அவருடைய சுவாசத்தை ஜீவனாய் பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு அணுக்களும், ஒவ்வொரு திசைகளும், ஒவ்வொரு திசுக்களும், ஒவ்வொரு நரம்புகள், மண்டலங்கள் எல்லாமே தேவனுடைய பெரிதான இயக்கத்தினாலே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஒருவேளை சோர்வான சூழ்நிலைகள் உங்களை தாக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கிற நிலைகளில், உங்களை சுற்றி இருக்கிற ஆபத்துகளில் நீங்களாக அதை சந்திக்க நினைப்பதும், நீங்கள் தனிமையான விதத்தில் அதோடு கூட போராட நினைப்பதும், அல்லது நீங்கள் தான் அதை செய்து முடிக்கப் போகிறீர்கள் என்கிற ஒரு தற்காலிகமான அவநம்பிக்கையை நீங்கள் கொண்டிருப்பதனுடைய விளைவு என்ன செய்கிறது? உங்களை சோர்வுக்குட்படுத்துகிறது, உங்களை பலவீனப்படுத்துகிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற நிலையவே உங்களுக்கு அலட்சியப்படுத்துகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காணொலியை பார்த்துருக்கிற நீங்கள் எங்கிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு உடனடியாக சொல்லுங்கள், இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னுடைய காரியங்களை நடப்பிக்க என்னோடு கூட இருக்கிறீர், என் தேவைகளை சந்திக்க நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னுடைய எல்லாவற்றையுமே நீரே படைத்து சிருஷ்டித்து அனுகூலப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர் என்கிற வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக உங்கள் மனம் விடுதலையாக்கிவிடும். எதில் உங்கள் மனது யோசனைகள் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு நம்பிக்கை தோன்றும். நிச்சயமாய் கர்த்தர் அப்படி செய்வாராக. தலைகளை தாழ்த்தும், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் சோர்வுற்று சில காரியங்களுக்காக ஆண்டவரின் இடத்துல விண்ணப்பங்களை வைத்து காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்படி அவர்களை விடுதலையாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்த சோர்வு எண்ணங்களும் மேற்கொள்ளாதபடி கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கிறீர், அவர்கள் தனியா இல்லை என்பதை அவர்களோடு கூட நீர் ஆணித்தனமாய் உறுதிப்படுத்தி பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை கூடிய சீக்கிரத்தில் விடுதலையாக்கி சத்தியத்தில் நிலைத்து நிற்கவும் சமாதானமாய் வாழ்ந்திருக்கவும் உதவி செய்யும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.